அன்பு தமிழ் நெஞ்சங்களே, கதையை கேளுங்கள், கருத்தை சொல்லுங்கள். எனக்கு 18 வயதில் திருமணம் முடிந்தது. எனக்கு 2 ஆண் குழந்தைகள் அடுத்த வருடத்தில் பிறந்து விட்டனர். என் கணவர் ஒரு குடிகாரர். தினம் தினம் அடித்து சித்திரவதை செய்வார். ஒரு நாள் குடித்துவிட்டு வரும்போது நின்று கொண்டிருந்த லாரியில் தானாக மோதி இறந்து விட்டார். வாழ்க்கை நரகமானது. இன்சூரன்ஸ் பணம் ஏதும் வரவில்லை. மாமியார் வீட்டில் எந்த சொத்தும் தரவில்லை. அம்மா வீட்டில் தஞ்சமடைந்தேன். அண்ணாவும் அம்மாவும் நன்றாக பார்த்து கொண்டார்கள். என் நிலையை பார்த்து அண்ணா எனக்கு 2வது திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். நான் எவ்வளவோ சொல்லியும் பசங்களை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று கூறி செய்தும் வைத்தார்கள். மாப்பிள்ளை அண்ணிக்கு அண்ணன் முறை வேண்டும். அவரும் நானும் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து வருகிறோம். எனக்கு இப்போது ஒரு பெண் குழந்தை. நாங்கள் திருப்பூரில் கம்பெனியில் வேலை செய்தோம். இப்போது அவர் ஒரு ஹோல்சேல் நிறுவனம் தனியாக நடத்தி வருகிறார். என் மகன்களும் வளர்ந்து விட்டார்கள். பையன் 10வது எழுதியிருக்கிறான். சின்னவன் 8வது படிக்கிறான். நான் இப்போதெல்லாம் ஊருக்கு சென்றால் என் மகன்கள் என்னை விட்டு விலகி சென்று விடுகிறார்கள். என்னிடம் பேசுவதை தவிர்க்கிறார்கள். மனது தவிக்கிறது. நான் பெரியவனிடம் என்னப்பா ஆச்சு என கேட்கும் போது என்னை பார்த்து, நீ எங்களுக்காக இருந்திருக்கலாம் அம்மா, நீ எங்களை விட்டு போய் இருக்கக்கூடாது. என் நண்பர்கள் என்னை கேலி செய்கிறார்கள் என்கிறான். நீ செய்தது தவறு என்கிறான். என்னை புரிந்து கொள்ள மறுக்கிறான். எப்படி அவனுக்கு புரிய வைப்பேன் என் நிலைமையை? என் அண்ணனோ அவனை அவன் போக்கில் விடு, அவனை நான் நன்றாகத்தானே பார்த்து கொள்கிறேன், உன் வாழ்க்கையை பார் என்கிறார். அண்ணியோ, நான் அவங்களை என் பசங்களோட சேர்த்து வளர்த்து விட்டேன், அவர்களை தொல்லை செய்யாதே, நீ சந்தோஷமாக இரு என்கிறார். என் பாச போராட்டம் யாருக்கும் புரியவில்லை. அம்மாவும் இதனால் உன் இப்போதைய வாழ்க்கையை இழந்து விடாதே என்கிறார். குற்ற உணர்ச்சியால் தவித்து போயிருக்கின்றேன். எதிலும் நாட்டமில்லை. நான் தவறு செய்து விட்டோனோ என்று மன உளைச்சலில் தவிக்கிறேன். 21 வயதில் வாழ்க்கையை தொலைத்த நான் நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொண்டது தவறா? என் மகன்களுக்கு நான் தவறு இழைத்து விட்டேனா? என் மகன்கள் பெரியவர்களானதும் என்னை புரிந்து கொள்வார்களா? எல்லாம் நல்லபடியாக அமைந்தும் என் மனம் அதை அனுபவிக்க தயங்குகிறது. நான் என்ன செய்வேன்? நான் செய்தது தவறா, இல்லை சரியா? விடை தேடி காத்து இருக்கிறேன். மகன்கள் மனதார் என்னை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். நன்றி.